ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொத்துக்கறி தாங்க. கடலைப்பருப்பு போட்ட காயல்பட்டினம் ஸ்பெஷல் அங்கே உள்ள ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு மணி நேரம் முன்னாடி, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடலாம். இனி நான் கொத்துக்கறி எடுத்துக்கோங்க. இங்கே கொத்துக்கறி அவைலபிள் இல்லை. ஸோ நான் மிக்சியில் 2-3 பல்ஸ் போட்டு எடுத்து பீஃபை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மட்டனும் பீஃபும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இனி பெரிய சைஸில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவைக்கு உப்பு, அப்புறம் குழம்பு மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இதை ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். இனி தாளிப்புக்காக மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்காக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 3-4 டீஸ்பூன் கெட்டி தயிர், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கோங்க. இனி ஒரு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டு நம்ம ஏற்கனவே மேரினேஷனில் வெங்காயம் தக்காளி அந்த பீஃபில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தால அது ஒரு கொஞ்சோண்டு இந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த மசாலா இது கூட போட்டு எல்லாமே ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்மள மேரினேட் பண்ணி வச்சுருந்த பீஃபை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட் வச்சிடுங்க. இப்போ நம்மளோட பீஃப்லேருந்து தண்ணிலாம் செப்பரேட்டாக விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு அதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ பீஃபில் உள்ள தண்ணி தான் விட்டு வந்திருக்கு. இனி இந்த பீஃபு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டு எடுக்கணும். நான் ஒரு 5-6 விசில் வரைக்கும் தான் போட்டு எடுக்க போகிறேன். அது நல்ல பீஃப் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். நீங்கள் வைக்கிற கறியோட வேவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அத்தனை விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பீஃபு கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. நான் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்ல தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தா கடலைப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 விசில் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட இந்த கடலைப்பருப்பு வேவுற அளவுக்கு நம்ம இனி விசில் போட்டு எடுத்தால் போதும். இப்போது நம்மளுடைய கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இது நல்லா சுட சுட ரைஸ் கூட இது மட்டுமே போதும். நம்மளோட இந்த கடலைப்பருப்பு கொத்துக்கறி மட்டுமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 1 டைம் வச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ வந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.